Hello friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. விநாயகருக்கு இஷ்டமான இந்த கொழுக்கட்டை நம்ம சாஃப்டாக நல்ல பக்குவமாக செய்யும்போது விநாயகருக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பிடி கொழுக்கட்டை எப்பவும் ஸ்பெஷல் தாங்க. அதுவும் நல்ல கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை ரெண்டுமே ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அது என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக இருக்கிற அரிசி மாவு. இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நம்மளுக்கு இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு கடையில் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு நரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பூ மாதிரி துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பாசிப்பருப்பெல்லாம் நம்ம காரக்கொழுக்கட்டையில் சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஒரு கொத்து, பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா 2, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம காரக்கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்ததாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துடலாங்க. பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பும் சேர்க்கலாம், இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிட்டும் செய்யலாம், அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 10-20 செகண்ட் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு, நல்லா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இதுக்கு. அதாவது கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கணும்னா நம்மளுக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க, சரியாக இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சுட்டு கிளறி விட போகிறோம், அப்படியே கெட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கூடவே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். கொதித்து வரும்போது நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். நல்லா ஒரு சைடு கிளறி விட்டுட்டே அரிசி மாவை போட்டு விடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க, கைவிடாமல் டக்குன்னு அப்படியே கிளறி விடுங்க. குயிக்காக கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. எங்கேயும் வரமாவு இல்லாத மாதிரி ஈவனாக கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கிளற கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு விட்டு வச்சிடலாம், இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும். ஸோ இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. கையில் எண்ணெய் தடவிட்டோ அல்லது கையை ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம பிசைஞ்சு விட்டோம்னா கரெக்டாக பிசைஞ்சிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைய வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கையில் இப்படி தொட்டு பார்த்தா கைக்கு ஒட்டாது. இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ கரெக்டாக நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடி கொழுக்கட்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இதையவே மோதக அச்சில் வச்சும் நம்ம எடுக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம். நான் இப்படி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். நான் இங்கே இட்லி பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற ஸ்டீமர் பிளேட்டில் இலை கட் பண்ணி போட்டு இந்த கொழுக்கட்டைகளை அடுக்கிக்கிறேன். ஏன்னா இலையோடு சேர்ந்து அந்த ஸ்டீம் ஆக்கி வரும்போது அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இலை போடுறது ஆப்ஷனலுங்க, வேணா பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லா கொழுக்கட்டைகளும் நல்லா உருட்டி எடுத்து அடுக்கியாச்சு. நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 12 கொழுக்கட்டைகள் வந்திருக்கு.
இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சூடு பண்ணியாச்சுங்க. பாருங்கள், தண்ணி இப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வெந்து வரும். இட்லி பாத்திரத்துக்குள்ளே கொழுக்கட்டைகளை வச்சு நம்ம இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 12 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொழுக்கட்டைகள் வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க. அந்த டைம் கேப்பில் நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது அரிசி மாவு. நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு நிறைச்சா அரிசி மாவு, நல்ல ஃபைன் பவுடராக பிடிச்ச நைஸான அரிசி மாவு. இது கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ஃபுல் கப்புக்கு நிறச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். இனிப்பு சரியாக இருக்கும். இல்லை நாங்கள் நல்லாவே தித்திப்பு சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் கப்புக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். வாசனையும் டேஸ்ட்டையும் தூக்கலாக்கும் இந்த நெய், அதனால் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். துருவின தேங்காய், நல்ல பூ மாதிரி துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், கூடவே ஏலக்காய் பொடி. அந்த ஸ்வீட்டுக்கு ஏலக்காய் பொடி போட்டால் தான் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு ஒரு 2 சிட்டிகை. என்னதான் ஸ்வீட் பண்ணாலும் அந்த உப்பு கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டை தூக்கலாக காமிக்கும். அதுக்கு வேண்டி உப்பு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது பாசிப்பருப்பு கொஞ்சம் செவந்து வறுபட்டு வரட்டும். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா செவந்துருச்சு, வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்குது. அந்த சூட்லேயே எள்ளு வெடித்து பொரிஞ்சிடும். பாருங்கள், வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதையும் எடுத்து நம்ம தட்டில் போட்டுடலாம். இப்போ அடுத்தது வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாங்க. 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது இந்த சூடான பேனில் போட்டு விட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போதே வெல்லம் கரைஞ்சிரும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாகுபதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு கரைச்சி வடித்து எடுத்துக்கலாங்க, அந்த மண் தூசெல்லாம் இல்லாமல். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிச்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு வெங்கல கடாய் வச்சுருக்கிறேன். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வடிச்சுக்கிறோம். இப்போ இந்த வெள்ளைக்கரைசல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு இருக்குங்க. இது போக நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஒரு ஃபுல் கப்புக்கு நிறைச்ச அரிசி மாவு எடுத்துருக்குறோம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டு நம்ம கிளறி எடுத்து அது கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 சிட்டிகை உப்பு சேர்த்தாச்சு. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் வாசனையும் கொடுக்கும். அடுத்தது துருவின தேங்காய், நல்ல பூ மாதிரி துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காவை நல்ல பொடியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். அது நம்ம விருப்பம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது வாயில் கடிப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். அதை வேணுங்கிறவங்க அப்படி சேர்த்துக்காங்க. அடுத்தது வறுத்த எள்ளு, அந்த பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் கொதித்து வரட்டும் தண்ணி. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்து கலந்துடலாம். ஒரு சைடு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. அரிசி மாவு நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து நல்லா அப்படியே கெட்டிப்பட்டுட்டு வரும். நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே கலந்து விடுறோம். ஸோ சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், மாவு நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிக்க முடியும். ஸோ இருக்கட்டுங்க, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகள் பிடிக்கலாம். மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருட்டி கொழுக்கட்டைகளாக பிடிச்சிடலாம். பாருங்கள், கைக்கு ஒட்டாமல் பக்குவமாக மாவு ரெடி. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம பிடி கொழுக்கட்டைகளை உருட்டி எடுத்து வச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு உருட்டுங்க, பர்ஃபெக்டாக உருட்ட வரும். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் அடுக்கிடலாம், அந்த ஸ்டீமிங் பிளேட்டில் அடுக்கிடலாம். அடுத்தது மோதக அச்சுலேயும்
நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை வச்சு மோதக ஷேப்புக்கும் நம்ம செஞ்செடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த மோதக அச்சில் கொஞ்சம் நல்லா நெய்யை தடவி விட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து அந்த அச்சுக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டு சீல் பண்ணுங்க. இப்படி நல்லா உள்ளே வச்சு விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வலிச்சு எடுத்துட்டு நல்லா டைட்டாக உள்ளே அழுத்தி விட்டுட்டு மெதுவாக நம்ம அந்த அச்சை பிரித்து எடுத்தோம்னா அழகாக நம்மளுக்கு அந்த மோதகம் ஷேப்பில் கொழுக்கட்டை வந்துடும். பாருங்கள், அழகாக வந்தாச்சு. அவ்வளோதான். இதையும் எடுத்து நம்ம ஸ்டீமிங் பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி அச்சில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இங்கே நான் எடுத்துருக்கிற 1 கப்பு மாவுக்கு அதே போல் 12 கொழுக்கட்டைகள் வந்திருக்கு. இதையும் நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் இங்கே தண்ணி வச்சு கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ இந்த தட்டை எடுத்து உள்ளே வச்சு விட்டு மூடி வச்சு ஒரு 10 to 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாங்க. 2 கொழுக்கட்டைகளும் இப்போ 12 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கார கொழுக்கட்டை ரெடி, இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி. இப்போ இது 2யுமே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக கொழுக்கட்டைகள் செஞ்சாச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த கொழுக்கட்டைகள் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகருக்கு இஷ்டமான இந்த பிடி கொழுக்கட்டையை இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக சுவையாக செஞ்சு பிரசாதமாக படைச்சு உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ந்து கொண்டாடுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.